ஆந்திரால ரொம்ப ஃபேமஸான ஆந்திரா பருப்பு பொடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளா நம்மளே ரெடி பண்ணிடலாம். வீட்டில் ஒரு நாள் சமைக்க முடியலன்னா சூடான சாதம் மட்டும் வடிச்சு 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு பொடி உருக்குன நெய் விட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதே அளவு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனோடனே வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு 6 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஒரு 8 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.